மேற்கு ஆப்பிரிக்காவில் லைபீரியாவின் பயங்கரங்கள் நிறைந்த அடர்ந்த காடுகளில் கெஸ்டோஸ் நதியின் அருகில் க்ரூ என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த பழங்குடியின மக்களின் தலைவராக இருந்தவரின் மகன்தான் சாமுவேல் மோரிஸ் என்று அழைக்கப்பட்ட கபு. கபு வாழ்ந்த காடுகளில் வெவ்வேறு இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்களிடையே எப்போதும் சண்டைகள் நடப்பதுண்டு. அதில் க்ரூ இன மக்கள் தோற்கடிக்கப்படும் போது அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள். சிறைப்பிடித்து சென்ற கிரேபு இனத்தின் தலைவர் கொடூர குணத்தை உடையவனாக இருந்தபடியினாலே அவன் கபுவை இரக்கமின்றி துன்புறுத்தினான். கபுவை சிலுவை வடிவில் இருந்த மரத்தில் கட்டி அடித்து துன்புறுத்த நினைத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில்தான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. அது என்னவென்றால், திடீரென்று கபுவை கட்டப்பட்டிருந்த இடத்தை சுற்றி வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தில் இருந்து ஒரு சத்தம், எழுந்திரும் மகனே, கபு எழுந்து ஓடு. மரத்தின் கட்டுகள் தானாக இருந்தது. செயலற்று இருந்த கபு புது பலத்துடன் ஓடினான். கபுவை சந்தித்த வெளிச்சத்திற்கு வழி நடத்தியது. அங்கே குரூவனத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் பணியாற்றி கொண்டிருந்தான். அவன் அருகில் கபு சென்றவுடன், என்ன இளவரசன் கபு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? கபு நடந்த அனைத்தையும் விவரித்து சொன்னான். ரட்சிப்பின் அனுபவத்தை ஏற்கனவே பெற்றிருந்த அந்த வாலிபன் கபுவை சேர்த்து கொண்டான். நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. வாங்க, நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கூட்டி சென்று புரிந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தான். வாங்க கபு, நம்ம ஜெபிக்கலாம். ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாதே. ஒன்றும் இல்லை, நான் முட்டி போடுறது மாதிரி நீங்கள் முட்டி போட்டுக்கோங்க. நானும் உங்களுக்காகவே ஜெபிக்கிறேன். சரி. முழங்காலிட்டு, பரமபிதாவே. கபு ஒன்றும் புரியாமல் அவனே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஜெபம் முடிந்தவுடன், ஆமென். இவ்வளோ நேரமா நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் என் பரமபிதா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த வெளிச்சத்தை பத்தி உன் பரமபிதா சொல்லுவாரா? நிச்சயமா. வா, நம்ம நாளைக்கு சர்ச்சுக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். வாலிபன் கபுவை கூட்டிக் கொண்டு அருகில் இருந்த சர்ச்சுக்கு சென்றான். என் பேர் அர்னோல்ஸ். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பைபிள் கேரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் தான் பால். அவர் ஜெருசலம்லேருந்து டமாஸ்கஸ் போனார். எதுக்கு போகிறார்னா, ஜீசஸோட பீப்புள் டார்ச்சர் பண்ணுறதுக்கு. போகிற வழியில் அவர் மேலே ஒரு வெளிச்சம் என்னாச்சு. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் தான் ஜீசஸோட வாய்ஸ். அந்த நாள்லேருந்து அவர் இயேசுவை ருசிச்சு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். எனக்கு அந்த வெளிச்சத்தை தெரியும் கபு, நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். இல்லை, எனக்கு அந்த வெளிச்சத்தை தெரியும். என்னை கம்பத்தில் கட்டி அடித்தாங்க. அப்போ அந்த ஒளி தான் என்னை காப்பாத்துச்சு. அந்த ஒளியோட அன்பை நான் புரிஞ்சுக்கொண்டேன். அது இயேசு கிறிஸ்து தான் என்று கண்ணீர் மல்க கத்தினான். கபுவின் சாட்சியை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆர்னோல்ஸ் கபுவை அழைத்து ரட்சிப்பின் காரியத்தை சொல்லி, நீங்கள் இனிமேல் இயேசுவை ருசிச்சு பார்த்ததுனால உங்கள் பேர் கபு இல்லை, உங்கள் பேர் சாமுவேல் மோரிஸ். சாமுவேல் மோரிஸ். எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னோட மக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதே போல் நானும் என் மக்களுக்காக எதுங்க கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அப்போ அவர் தானே ரசித்தார். இப்போ நான் அவரை ருசிக்க தொடங்கிட்டேன். இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருப்பார்ல, அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க. அவர் பேர் ஸ்டீஃபன் மெரிட். அவர் நியூயார்க்கில் இருக்கார். நீ போனா கப்பலில் போகணும். 5 months எடுக்கும், $100 எடுக்கும். அது என்னோட பரமபிதா பார்த்துப்பாரு என்று சொல்லி உடனே ஹார்பருக்கு சென்றான். துறைமுகம் சென்ற சாமுவேல் மோரிஸுக்கு நியூயார்க் செல்லும் கப்பல் ஒன்று காத்து கொண்டிருந்தது. கப்பல் கேப்டன் எப்படியோ பரமபிதாவின் கிருபையால் இலவசமாய் அனுமதி பெற்று பயணத்தை தொடங்கினான். 3 நாட்கள் கழித்து புயல் அடித்தது. சாமுவேல் மோரிஸ் கம்பத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார். அவனை பாருங்க, அவன் அந்த கம்பத்தில் தொங்கிட்டு இருக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் அந்த கம்பம் உடைஞ்சு அவன் தண்ணிக்குள்ள இருந்து அவன் செத்துருவான். பிரச்சனை இல்லை, அவன் பரலோக பிதாவை பற்றி பேசிட்டு இருக்கான். பரலோக பிதாவை காப்பாற்றட்டும், பார்க்கலாம். மறுநாள் புயல் ஓய்ந்தது. சரி, புயல் முடிந்தது. எப்போ வேலை ஆரம்பிப்பாங்க? எல்லாருமே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நல்லது. எப்படா உயிரோடு இருக்க? என்னோட பரமபிதா என்னை காப்பாத்தினாரு. பரமபிதா பற்றியே பேசிட்டு இருக்காரு. ஆமா, இவன் என்ன பரமபிதாவை பற்றியே பேசிட்டு இருக்கிறான்? ஆமா, எனக்கும் அதே இதுதான் சொன்னான். இந்த கப்பலுக்கு வரும்போது அவன் பரலோக பிதா இங்கே வர சொன்னாராம். அதுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு கேட்டா ஹெவன்ல இருக்காரு. நம்ப முடியல. நான் நினைக்கிறேன் அவனுடைய பரமபிதா தான் அவனை இவ்வளோ தூரமாக நடத்தியிருக்கிறாங்க. அதனால தான் அவன் அந்த புயலெல்லாம் சர்வே பண்ணி அவன் இங்கே இருக்கிறான். நீனுமா? சரி, வெயிட் பண்ணு. டிலே ஆகிட்டே இருக்கு. எப்போ முடிப்பாங்க? எல்லாருமே அவங்க ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் மட்டும் 3 நாளாக ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்.
ஏன்டா இப்படி செய்கிற? ஐயா, நான் உங்களுக்கு அமெரிக்கா போகிற வரைக்கும் மாடு மாதிரி வேலை செஞ்சு தரேன்னு சொன்னேன்ல, அதனால தான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். செம்ட வாங்க வேலை பாரு. என்ன பண்ற? நான் எதுவும் பண்ணல, நான் ஒரு பெரிய தப்பும் பண்ணல. வேணாம் வேணாம், என்னோட ஆண்டவர் கொள்றது அனுமதிக்க மாட்டார். வேணாம் வேணாம் வேணாம், என்னோட ஆண்டவர் கொள்றது அனுமதிக்க மாட்டார். என்னோட ஆண்டவர் கொள்றது அனுமதிக்க மாட்டார். வேணாம், என்னோட ஆண்டவர் கொள்றது அனுமதிக்க மாட்டார். வேணாம் வேணாம். லாக் him up. சரி இங்க வா. இது சர்ச்சிலடா. ஏன்டா எப்படி அட செஞ்சடா? நான் எதுவும் செய்யல, என்னோட பரமபிதா தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. இது கட்டர் கை விட்டு கப்பல்டா. நாங்கள் கைவிட்டு மாதிரி நான் ஏன் நீ செஞ்ச? நானும் இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்தேன். என்னை கம்பத்தில் கட்டி அடித்தாங்க. அப்போ அந்த ஒளி தான் என்னை காப்பாற்றுச்சு. அந்த ஒளியோட அன்பை நான் புரிஞ்சுக்கொண்டேன். அவர் கண்டிப்பாக உங்களையும் காப்பாற்றுவார். இப்படியாக இயேசுவுக்கு சாட்சியாக சாமுவேல் மோரிஸ் நடப்பித்து கப்பலில் அனைவரையும் இயேசுவின் அன்பை ருசிக்க செய்தார். 5 மாதங்களுக்கு பிறகு கப்பல் நியூயார்க் நகரம் வந்தடைந்தது. சாமுவேல் மோரிஸ் பரமபிதாவின் அருளால் ஸ்டீஃபன் மெரிட்டை சந்தித்தார். பிறகு அவர் சாமுவேல் மோரிஸை கூட்டிக் கொண்டு டெய்லர் பல்கலைக்கழக முதல்வர் ஜான் ரூபனை சந்திக்க கூட்டி சென்றார். ஐயோ, நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. யூனிவர்சிட்டியை வேற மூட போறாங்க. கடவுள் தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன். வெல்கம் ஸ்டீஃபன் மெரிட். ஹலோ ஜான் ரூபன், நான் சாமுவேல் மோரிஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சாமுவேல் மோரிஸை பற்றி நீங்கள் அனுப்பிச்ச லெட்டர் எனக்கு வந்துச்சு. ஆனால் இந்த டைமில் அவர் படிக்க வைக்க முடியாது, ஏன்னா யூனிவர்சிட்டியை மூட போகிறாங்க. என்ன, யூனிவர்சிட்டியை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா? ஆமாம், இப்போ தான் லெட்டர் வந்துச்சு யூனிவர்சிட்டியை மூட போகிறாங்கன்னு. ஆனால் அவர் படிக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்காரு. உங்கள் பிரச்சனை புரியுது. வேணா ஒன்று பண்ணலாம், இந்த யூனிவர்சிட்டியை மூடுற வரைக்கும் இங்கே தங்க வச்சு படிக்க வைக்கலாம். தேங்க்யூ ஜான். அவர் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருப்பார். வாங்க, நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் இந்நாள் வரைக்கும் ஜெபிச்சது ஆண்டவர் கேட்டிருக்காரு. இனிமேல் நான் ஜெயிப்பதை கண்டிப்பாக கேட்பார். நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க அவர் கண்டிப்பாக உதவி செய்வார். நான் இந்த யூனிவர்சிட்டியில் படித்து ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு என் மக்கள்கிட்ட காஸ்பிளை பற்றி சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. கம் லெட்ஸ் ப்ரே. வாங்க ஜெபிக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. வந்தோடனே கடவுளோட காஸ்பிளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னல, அவர் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருப்பார். ஆமாம், கரெக்டு தான். 2 ஆண்டுகள் பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது அநேகரை ஆண்டவரின் அன்பை சுவைக்க செய்தார். அமெரிக்காவின் குளிர் சாமுவேல் மோரிஸை மிகவும் பாதித்து கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமுவேல் மோரிஸ் தன் பலவீனம் நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் மாறுதல் ஒன்றும் காணப்படவில்லை. அதனால் தன் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது, கவலைப்படாதீங்க சாமுவேல், உங்களை கர்த்தர் நிச்சயமாக காப்பாற்றுவார். அவர் என்கிட்ட கிளியராக சொல்லிட்டார். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன் என்று நகரவாசிகள் சொல்லாத நாட்டிற்கு அவர் என்னை கண்டிப்பாக சேர்ப்பார். Then Samuel, who will go to Africa, to your people, to share the gospel. அவர்கிட்ட என்னை விட சிறந்த ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு என் மக்கள்கிட்ட காஸ்பிளை சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. பெரும் மகிழ்ச்சி அடைந்த சாமுவேல் மோரிஸ் தன்னை கர்த்தரிடம் ஒப்படைத்து கொண்டு 1893 நித்திய ராஜ்யம் சென்றடைந்தார். சாமுவேல் மோரிஸ்க்கு அவ்வளவாக ஆங்கிலம் பேச வராது. ஆரம்ப காலத்தில் அவர் ஈடு கொடுக்க முடியாமல் செம்மையாக திணறினார். பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு போதுமான வசதி இல்லை. தோற்றமும் விரும்பப்படத்தக்கதாய் இல்லை. ஆனால் டெய்லர் யூனிவர்சிட்டியின் ஸ்டூடெண்ட்ஸையும் மக்களையும் பெரும் அளவுக்கு அசைக்கக்கூடிய அபிஷேகம் அந்த 18 வயது வாலிபத்தில் இருந்தது. 20 வயதில் தன் பட்டத்தை முடித்து அந்த வாலிபன் 10,000 பேருக்கு ஆண்டவரின் அன்பை ருசிக்க செய்தார். யோசியுங்கள் வாலிபரே, பெரியோர்களே, செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று, என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று, என்றும் துதிப்பேன்